வணக்கம் நண்பர்களே. 49வது அதிகாரத்த பார்த்துட்டு 49வது அதிகாரம் காலம் மாறிதல். இதுல 4 குறள் பார்த்து 5வது குறள் என்ன அப்படின்னாச்சுன்னா, காலம் கருதி இருப்பர் கலங்காது, ஞாலம் கருதுபவர். இப்ப முன்னால சொன்னார், அது ஞாலம் கருதினும் கைகூடும் அப்படின்னு சொன்ன வள்ளுவர் இப்ப காலம் கருதி இருப்பர் அப்படின்ட்டு இதுல அது சொல்ற. எதுக்காக காலம் கருதி இருப்பர்னா, கலங்காது ஞானம் கருதுபவர். சில நேரங்கள்ல நீங்க இந்த மாதிரி நான் ஒரு பெரிய டென்னிஸ் வீரன் ஆகணும், அப்படியா அந்த மாதிரி ஒரு பெரிய டென்னிஸ் வீரன் ஆகணும் அப்படின் போது நமக்கு அத இப்படியெல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணி அதுகளை எல்லாம் அதற்குரிய இடத்துக்கு நாம அந்த போட்டிகளுக்கு நாம அந்த பெரிய போட்டிகளுக்கு நமக்கு இடம் கிடைச்சி நாம போறது வரைக்கும் அப்படி இருந்தாதான் நமக்கு அதுல கிடைக்கும். இப்போ இதுல அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த காலம் கருதி இருப்பது கலங்காது. இதுல ஒரு அடிஷனலா ஒரு வார்த்தையை சேர்க்கிறார். என்ன சொல்றாருன்னா, கலங்காம இருக்கணும். ஏன்னா அந்த ஞானத்தை கருதுபவர் காலம் கருதி இருப்ப கலங்காது. அப்படி இருக்கும்போது அவன் கலங்கக்கூடிய செய்திகள் அவனுக்கு எப்படி நீங்க எதுவுமே ஒண்ணு செய்த மாதிரி தெரியலையே, அப்படியா நீங்க அந்த இதுகளுக்கெல்லாம் போறங்கிற ஒரு இதுல இருக்கிறீங்களா, அப்படின்னா ஒன்னும் போகலையே வைக்கலையே இப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் நமக்கு வரும். எப்படி செய்ய முடியும் அப்படின்னு நிறைய பேரு நம்ம உள்ளத்திலேயே நமக்கு அபநம்பிக்கையை எல்லாம் விட்டுருவாங்க. அப்போ நாம என்ன இருக்கணும்னா, இதுல கலங்காம இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். உனக்கு காலம் கருதி இருப்பவர் கொஞ்சம் அதிக நேரங்கள் கூட அந்த காலத்துக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டியது வரும். சரியான அந்த காலம் வர்றதுக்கு நமக்கு நாளை ஆனா மனதுல உறுதி நமக்கு அந்த தருணம் கண்டிப்பா வரும். அந்த தருணம் வரும்பொழுது நாம பார்த்துக்கலாம். அது வரைக்கும் நமக்கு என்னென்ன ஒரு பயிற்சிகள் செய்யணுமோ அதையெல்லாம் நாம செய்யணும். அப்படிங்கிறதுக்காக அப்படியே இருப்பாங்க. அது கலங்க மாட்டாங்க. சரி, இது 1000 பேர் 1000 சொன்னாலும் இப்படியெல்லாம் இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழ்நாட்டு அரசியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எம்ஜிஆர் வந்ததுக்கு பிறகு கருணாநிதியால ஜெயிக்க முடியும். எத்தனையோ வருடங்கள் அவரு
அந்த சீஃப் மினிஸ்டர் பதவிக்கு போக முடியாது. அதுக்கு அப்புறம் வந்துகிட்டு ஜெயலலிதா அம்மையார் ஒன்றும் செய்ய முடியும். ஆனால் அதுதான் அந்த மனிதனுடைய அந்த தன்மை. நமக்கும் ஒரு காலம் வரும், நாம இருக்கும். என்ன வடிரம் போகுது அப்படின்னு சொல்லி கலைஞர் வெயிட் பண்ண கலங்கவில்லை. இயற்கையினுடைய சூழ்நிலையினாலேயே இந்தியாவில் இறந்து விடுகிறார்கள், பின்னால வந்துட்டு ஜெயலலிதா இறந்து விடுகிறார்கள். அதுக்கு அப்புறம் அந்த ஈக்குவலா ஒரு சரியான ஆள் அங்க இல்ல. அவங்க யாரும் ஒரு பெரிய இவங்க ரெண்டு பேரும் மாதிரி பவர்ஃபுல்லான ஆட்கள் இல்லை. அப்போ அவங்க கலங்காது இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஞானம் கருப்போடு அவங்களுக்கு அந்த தாங்கள் எதை நினைத்து அவ்வளவு கலங்காமல் அவங்க அந்த வைராக்கியமா இருந்தாங்களோ அது கிடைக்கும். அப்ப இந்த கலங்காமை எவ்வளவு ஒரு முக்கியம். அவன் கலங்கவே கூடாது. அது காலமும் இருக்கு, காலத்திற்காக அவங்க வெயிட் பண்றாங்க. அந்த வெயிட் பண்ணும் பொழுது கலங்காம இருக்காங்க. அதுக்கப்புறம் காலம் அதை கழிந்து எதிரிகள் எல்லாம் ஓடி விடுகிறார், இறந்து விடுகிறார். அப்ப அதுக்காக அந்த மனிதன் அவன் கலங்காம அவன் வெயிட் பண்றான். அதுதான் ஒரு பெரிய இந்த கலைஞருடைய அந்த வெற்றியெல்லாம் யாராலுமே செய்ய முடியாது. அவருடைய நீண்ட ஆயுள் அவருக்கு துணையாக இருந்துச்சு. எம்ஜிஆரும் ஒரு நல்ல ஒரு பாடியான ஆளுதான். ஆனால் கூட அவருக்கு ஓவர் டேக்ஸ் அப்படி வரும் பொழுது அதே மாதிரி அம்மையாரும் இல்லை ஓவர் டேக்ஸ் அப்படி வரும்போது இவங்க யாரும் கலைஞருக்கு சேலஞ்ச் கொடுக்க முடியல. ஒரு கட்டத்துல கொடுத்தாங்க, அவர் வீழ்த்தலாங்க, எல்லாம் செய்தாங்க. ஆனால் எதிர்த்து நின்றவன் அவன் கலங்கான். என் காலம் எனக்கு வரும், நான் மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக ஆவேன் அப்படியான கடைசியில அதுக்கப்புறம் இன்னைக்கு அவருடைய மகனையே முதலமைச்சரா வரக்கூடிய அளவுக்கு அந்த சூழ்நிலையெல்லாம் அவங்களுக்கு எல்லாத்தையும் அவங்க அதுக்கு தக்கப்புல அதுக்காக ஞானம் கருதினாலும் அதை காலத்திற்காக வெயிட் பண்ண சென்ற முறை இந்த 21 தேர்தலில் ஸ்டாலின் ஜெயிச்சதுன்னா எப்படிப்பட்ட இமாலய சர்க்கம், என்ன கையில எதுவும் இல்லை. அதான் அவர் முன்னால சொல்லியிருக்காருல்ல, அருவினை என உழவோ கருதியான் காலம் அறிந்து செய்கிற மாதிரி அவருக்கு அந்த அரு வினைங்கிறது எதுவும் இல்லை. அவர் கருதியான் அவர் அவங்க வகுத்து கொண்ட அந்த திட்டங்கள், அதற்கு அவங்க பயன்படுத்திய அந்த முறைகள், அவங்க அந்த என்ன செய்வேன்னு சொல்லி அவர் கொடுத்த திட்டம் மக்கள் மனதை அப்படியே பிடிச்சுக்கிட்டு அத சொல்லக்கூடிய நேரத்துல அவர் சொன்னார். தேர்தலை ஒட்டி 21 தேர்தலை ஒட்டி அவர் திருச்சியில அந்த பேசின அந்த பேச்சு அப்படிப்பட்ட ஒரு பேச்சு. அதே மாதிரிதான் ஸ்டாலின் இந்த விஷயத்துல
அவங்க அப்பா கிட்ட வந்து நிறைய படிச்சிருக்கேன். சரி நண்பர், அடுத்த ஆள் என்ன சொல்றார்? அதுவரை நன்றி கூறி